விஜய் பங்கேற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் இன்று தெரிவித்துள்ளார். சென்னையில் கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய தவிக தலைவர் விஜய் திமுகவின் கூட்டணி கணக்குகளை வரும் தேர்தலில் மக்களை மைனஸாக்கி விடுவார்கள் என விமர்சித்தது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விழாவில் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் இன்று தெரிவித்துள்ளார். தலித் அல்லாதவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை எழுந்தால் தலைவர் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட உயர்நிலைக் குழுவிலே கலந்தாய்வு செய்து அவர்கள் மீதான நடவடிக்கையை ஒரு முறைக்கு இருமுறை பரிசீலித்துதான் எடுப்போம். மேலும் விஜயுடன் தன்னை மேடையேற வைத்து திமுக கூட்டணியை சிதறடிக்க பலர் திட்டமிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். திமுக கூட்டணியை சிதறடிக்க வேண்டும் என்கிற திட்டம் பலருக்கும் இருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு ஆளுக்கு கிடையாது. அதிமுகவுக்கு இருக்கு, பாஜகவுக்கு இருக்கு, RSS இயக்கத்துக்கு இருக்கிறது. இப்போ புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற விஜய் அவர்களுக்கும் இந்த திட்டம் இருக்கிறது. தவிக தலைவர் விஜய் அரசியலில் அடிப்படை அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளார். விஜய் அண்ணன் இப்ப அரசியல்ல, பொது அரசியல்ல என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு பேசிக் காமன் சென்ஸை வளர்த்திக்க வேண்டிய நேரம். ஏன்னா ஒரு சினிமா நடிகரா உச்சத்தில் இருந்துட்டாங்க, பெரிய ஒரு நடிகர். சினிமா செய்தி பார்ப்பதில்லை என கூறிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் சினிமாவில் எடுத்தவர்தான் என்று அமமுக பொதுச் செயலாளர் TT விதினகரன் கூறியுள்ளார். உதயநிதி ஸ்டாலினே சினிமாவில் நடிச்சிருந்தவர் தானே, இப்பதானே தேர்தலுக்கு அப்புறம் தானே அவர் நடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால சினிமா செய்திகளும் மக்கள் விரும்பி பார்க்கின்ற செய்திகள் தான். அதே சமயம் தவிக தலைவர் விஜய் ஒரு அரசியல்வாதியாக திமுக அங்கீகரிக்கவில்லை என அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் பதிலடி கொடுத்துள்ளார். விஜய் ஒரு அரசியல்வாதியாக திராவிட முன்னேற்ற கழகம் அங்கீகாரம் செய்யவில்லை. நாங்கள் அவரை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நாங்கள் நம்முடைய முதலமைச்சர் சொல்லியதை போல நாங்கள் எங்கள் பணியை செய்கிறோம். எங்களுக்கு குறிக்கோள் வெற்றி. இதனிடையே சென்னை தண்டையார்பேட்டையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த புதிய கொடி கம்பம் மற்றும் பெயர் பலகையை போலீசார் அகற்ற முயன்றதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதேபோல் சென்னை குரோம்பேட்டையில் கழிவுநீர் கலந்த தண்ணீரை குடித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தவிகவினர் நிவாரணம் வழங்க மருத்துவமனை நிர்வாகம் அனுமதி மறுத்தது. இதனால் தவிகவினர் சிறிது நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். செய்தியாளர் மீரான் வழங்கும் கூடுதல் தகவல். மருத்துவமனை வளாக பகுதியில் நிவாரண உதவிகள் வழங்கக்கூடாது என்பதன் காரணமாகவே அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பிரியா. தகவல்களுக்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.